ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்டைலில் நான் மட்டன் குழம்பு எப்படி வைக்கின்றதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெங்காயம் தக்காளி தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து தேங்காய் ஒரு 4 பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டு அதில் சோம்பு கசகசா போட்டு தண்ணி ஊற்றி நான் விழுத அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்துக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க. அடுத்து அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு 1 மினிட் நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட அப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருந்த மட்டன் போட்டு அதோட கொஞ்சமாக உப்பு போடுங்க. உப்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு மூடி போட்டு வதக்கி விடுங்க. மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்த பொடி ஐட்டம் மசாலா ஐட்டத்தெல்லாம் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், மட்டன் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. நல்லா மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா பரட்டி விட்டு மூடி போட்டு வெயிட் பண்ணுங்கள். நல்லா அந்த மசாலாலே வந்து வேகணும் இந்த மட்டன். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மட்டனுக்குள்ளெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திக்கிட்டு மட்டனுக்கு தேவையான அளவுக்கு தான் முன்னே உப்பு போட்டோம். இப்போ இந்த ஹோல் டிஷ்ஷுக்கான உப்பு சேர்த்திக்கலாம். இந்த டைம்லேயே நீங்கள் காரம் வேணும்னாலும் காரத்துக்கு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொத்தமல்லி இலை போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போடாமல் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்ச அப்புறமா இப்போ நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ரிலீஸ் ஆன அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா திக்காகும் இந்த குழம்பு. இதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.